ஜப்பானில் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. தொப்புள் கீழே கத்தி வச்சு சொருவி எடுத்துருது, இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டுனா தொப்புள் கீழே குத்தி எடுக்கிறது, கத்தி வச்சு குத்துறது, இல்லை கூரான ஆயுதங்களை வச்சு தொப்புள் கீழே குத்தி எடுப்பாங்க. அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்து வெளியே வந்து செத்துருவாங்க கம்பல்சரி. அது குறிப்பாக வீரர்கள்லாம் இப்போ சைனடு வச்சுருந்தாங்கல்ல இலங்கையிலலாம், அந்த மாதிரி ஜப்பான் வீரர்கள் ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. போர்க்காலத்தில் தோத்துடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் தொப்புள் கீழே ஊசியில் வச்சு குத்தி ரத்தத்தை வெளியே எடுத்துப்பாங்க. ஏன் எடுத்துகிறாங்களாம் இல்லை, ஆளுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கிறான், சாவுறதுக்கு வாடுறதுக்கு போகிறதுக்கெல்லாம். இயேசுநாதர் காலத்தில் சிலுவையில் அறிஞ்சிக்கிறாங்க. ஏன் சிலுவையில் அறிஞ்சாங்கன்னா அப்போ ரூல், அவங்க அந்த ரூல் அப்படி வச்சுருந்தானுங்க. கூரை ஒன்று வச்சு அப்படியே கீழே விரிகிற மாதிரி வச்சு கழுவு மரம்னு ஒன்று வச்சுக்கிறானுங்க. அதில் எடுத்து போய் உதவாய் எடுத்து போய் உள்ளே சரி உட்கார வச்சுருது, மெதுவாக கீழ்ச்சின்னு சாவுவான் ஒரு மனுஷன். மாதிரி டிசைனாக வச்சுக்கிறாங்க, சாவுறதுக்கான ஐடியா வச்சுக்கிறாங்க. இங்கே நம்ம ஊரில் ஃபேனு துப்புட்டா, ஏன்னா பிரச்சனைனா துப்புட்டா தூக்கி மேலே போட்டு கட்டி சீன்லாம் காட்டுறதெல்லாம் உண்டு. சில பேர் சீன் காட்டுறதுக்காக போய் செத்து போகிறதும் உண்டு. ஸோ ஊருக்கு இது வச்சுக்கிறாங்க. ஏன் வச்சுக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? அதுக்காக துப்புட்டாவே போட முடியாமல் இருக்க முடியும்? ஒன்று தமாசா இருந்தது. இங்கே ஒரு எலெக்ஷன் டைமில் ஒருத்தர் விசில் வச்சுருந்தார் போலீஸ்கார், கர்நாடகா போலீஸு. இது ஒரு கட்சியோட சிம்பிள், இது ஏன் உள்ளே வச்சுங்கிறேன்ட்டு சொல்லி கையில் பிடிச்சி காட்டுறாரு. கை கூட கட்சியோட சிம்பிள் தானே. எலெக்ஷன் போகும்போது கை விட்டால் போக முடியும்? இந்த மாதிரி லூசுங்களாங்கிறானுங்க. அவன் போலீஸ்காரர் விசில் வச்சு ரூல் போட்டு அதுக்காக வச்சுங்கிறாரு அவர். இது விசில் வந்து சின்னன்றான், கையில் பேசுகிறாரு. கை சின்னம் தானே, அப்போ கை வச்சு கை காமிச்சிருந்தா என்ன அர்த்தம்? கை சின்னத்தை காட்டுன்னு அர்த்தமா? அங்கே 2 செடியை வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க? தோட்டத்தை வச்சு குரோட்டான்லாம் வச்சு செடியெல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. ரெட்டலியா சொல்கிறாங்க, எல்லாமே சின்னமாகிடுச்சுன்னா அதுமாதிரிலாம் வித்தியாசமான மனிதர்கள். ஜப்பானில் ஒருத்தர் குத்தின்னு சாப்பிட்றாருன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு மெத்தடை வச்சுங்கிறாங்க. ஜப்பானில் மட்டும்தான் இல்லை, அந்த அவங்களுக்கு ஒரு தனி வீரர்களுக்கு ஒரு பேரே இருந்தது. சுமோஸ், அவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஆளுங்க தான்.